வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம சிறுதானியம் வச்சு சூப்பரான ஒரு பலகாரம் தாங்க செய்ய போகிறோம். குதிரைவாலி குழி பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் நம்ம குதிரைவாலி அரிசி, சிகப்பரிசி கூடவே உளுத்தம்பருப்பு இதெல்லாம் ஒரு தனித்தனி கிண்ணத்தில் போட்டுக்கலாங்க. வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவு ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டுட்டு எல்லாத்துலேயும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு நம்ம இது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம இட்லி தோசைக்கெலாம் ஊற வைப்பல அதை போல் ஒரு 4 இல்லை 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் இதை அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அரிசி எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சமாக இருத்திட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் போட்டு சேர்த்து எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாங்க. குதிரைவாலி அரிசி, அப்புறம் இந்த சிகப்பு அரிசி, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். போட்டுட்டு கூடவே இந்த வெந்தயம் தண்ணீரோட சேர்த்து போட்டுடலாங்க. போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இது போல் அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை அரைச்சதை ஒரு கிண்ணத்தில் ஒழிச்சு வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சிடலாங்க. இதை நல்லா 6 to 7 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும். மறுநாள் இதை பார்ப்போங்க. இதை நான் முதல் நாள் நைட்டே கரைச்சி எடுத்து வச்சிட்டேன். நல்லா புளிச்சிருச்சுங்க. இப்போ இதை நல்லா கரண்டியில் கலந்துக்கலாம். தேவைப்பட்டால் இதில் கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த குழி பணியாரத்துக்கு நம்ம கொஞ்சமாக வெங்காயம் இதெல்லாம் தாளித்து இந்த குழி பணியாரம் இந்த மாவில் போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு பெருங்காயம், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு போட்டுடலாங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் அந்த மாவில் இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு கலந்து எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இந்த குழி பணியாரத்துக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்ப்போங்க. வெங்காயம் தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு தக்காளி ஒரு 3 அரிஞ்சு வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் 10, உப்பு, புளி, 2 பல் பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு நல்லா செவந்ததும் இதில் வரமிளகாய் ஒரு 3 போட்டுடலாம். இது நல்லா வறுபடட்டுங்க. வறுபட்டதும் வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிடலாம். கூடவே பூண்டு பல், உப்பு, புளி இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலையும் ஒரு கொத்தளவு போட்டுட்டு நல்லா கலந்துடலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். நான் இதில் 2 நாட்டு தக்காளி, ஒரு பெங்களூர் தக்காளி சேர்த்துட்டேங்க. இதெல்லாம் நல்லா கலந்துட்டு வதங்கட்டுங்க. அடுப்பில் அப்படியே இருக்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது ஒரு தட்டில் எடுத்து கொட்டி வச்சுட்டு ஆற வச்சுக்கலாம். ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இதெல்லாம் குழி பணியாரத்துக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இந்த தட்டில் வச்ச பொருளை எல்லாம் ஆறிடுச்சுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு இது போல் பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஒரு கிண்ணத்தில் வழித்து எடுத்து வச்சுருவோம். சைட் டிஷ்ஷு தயாராகிடுச்சுங்க. தக்காளி வெங்காய சட்னி, தக்காளி வெங்காய தொகையில் தயாராகிடுச்சு. இப்போ அடுப்பில் குழி பணியார கல் போட்டுட்டு எல்லா குழியிலையும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சிடலாங்க. கல் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கரைச்சி வச்சுருந்த அந்த மாவை நம்ம ஒரு கரண்டி எடுத்து ஒவ்வொரு குழியிலையும் ஊற்றிடலாம். எல்லா குழியிலும் இது போல் ஊற்றிட்டு மூடி போட்டு நல்லா 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் ஒரு பக்கம் நல்லா வேகட்டுங்க. திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கமும் ஒரு 3 to 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும். உள்ள மாவாக இருக்கிறதால நம்ம நல்லா வேக வச்சுக்கலாங்க.
திரி போட்டுக்கலாங்க. ஒரே மாதிரி நம்ம அரிசி சாப்பிட்றது இது போல் சிறுதானியம் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லதுங்க. டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. அதே சமயம் மலச்சிக்கல் வராமல் தடுக்குது. இந்த குதிரைவாலி அரிசி நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ண விரும்புகிறவங்களும் இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ எடுத்துடலாம் அதிலேருந்து. ஒவ்வொரு பக்கமும் நம்ம ஒரு 3 to 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாங்க. எடுத்துருவோம். நல்லா பஞ்சு போல் நல்லா டேஸ்டான குதிரைவாலி குழிப்பணியாரம் தயாராகிடுச்சுங்க. நம்ம சிறுதானியம் வச்சு நல்லா டேஸ்டான இந்த போல் குழிப்பணியாரம் செய்யலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம தக்காளி வெங்காய சட்னியும் வச்சுருந்தாங்க. அருமையான இந்த சிறுதானிய குழிப்பணியாரம் நீங்களும் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஆறுனா கூட ரொம்ப அருமையாக நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.